காரசாரமா, மலைக்கு ஏத்த மாரி கருவேப்பில பூண்டு குழம்பு செய்யலாம் வாங்க. இந்த கருவேப்பில பூண்டு குழம்பு சாதம், தோசைக்கு நல்லாருக்கும். அடுப்புல கடாய் வச்சு, நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊத்தி, கடுகு போட்டு நான் அடுப்ப சிம்ல வச்சுக்கிறேன். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு, ஒரு 2 நிமிஷம் போல நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்ப ஒரு கொத்து கருவேப்பிலைய நான் போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 6 பல் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்ப நான் பொடி பொடியா 2 வெங்காயத்த கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் விடுறேன். இப்ப வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆயி, வெங்காயம் கண்ணாடி பதத்தில மாறிடுச்சு. இப்ப நான் பொடி பொடியா 2 தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கிறேன். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப தக்காளி எல்லாம் வேகறதுக்காக மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற வரை ஒரு 5 நிமிஷம் போல கிளறி விட்டுக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப நான் அடுப்ப சிம்ல வச்சுட்டு, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து, பொரிச்சு வச்சிருக்க கருவேப்பில, பூண்டு 2த்தையும் சேர்த்து, கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி, கோர்ஸா அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அரைச்ச பேஸ்ட்ட ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி, வெங்காயம் வதங்கிருச்சு. இப்ப இதில இந்த பேஸ்ட்ட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலா எல்லாத்துலயும் பரவுற மாரி கலக்கி விடுறேன். கப்ப அலசி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு குழம்ப கொதிக்க விட்டுக்கிறேன். இங்க நான் 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன். அந்த புளிய கரைச்சு, அந்த புளி தண்ணிய சேர்த்துக்கிறேன். புளி தண்ணிய சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு, ஒரு 1/2 டம்ளர் போல தண்ணி சேர்த்து, அடுப்ப சிம்ல வச்சு, நான் குழம்ப ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கிறேன். 10 நிமிஷம் கழிச்சு குழம்ப தொறந்து பார்க்குறேன். இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்ப ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில மாத்திக்கிறேன். கருவேப்பில பூண்டு குழம்பு ரெடி.